வணக்கம். நான் சுபவீர பாண்டியன். தமிழ்நாட்டுக்கு எத்தனையோ பெருமைகள் உண்டு. அவற்றுள் தலையாய பெருமைகளுள் ஒன்று நம் திருக்குறள் என்று சொல்லலாம். திருக்குறள் ஏற்கனவே இந்தியாவின் 28 மொழிகளிலும் அயல்நாடுகளில் வழங்கும் 35 மொழிகளிலும் பெயர்க்கப்பட்டிருக்கிறது. இப்போது பேரறிவு சிலை என்று திருவள்ளுவரின் சிலையை அழைக்கும் நம் மாண்புமிகு முதல்வரின் தலைமையிலான தமிழ்நாடு அரசு ஓர் அறிவிப்பை நிதிநிலை அறிக்கையில் வெளியிட்டிருக்கிறது. மேலும் உலக மொழிகள் 45இல் திருக்குறள் பெயர்க்கப்படும் என்பதுதான் அந்த இனிப்பான அறிவிப்பு. அது என்ன கணக்கு? 45 மொழிகள். ஆம், அதற்கு ஒரு கணக்கு இருக்கிறது. உலக ஐக்கிய நாடுகள் அவையில் மொத்தம் 193 நாடுகள் இருக்கின்றன. அவற்றுள் 80 மொழிகள் ஐநாவினுடைய அலுவல் மொழிகளாக ஏற்கப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே 35 மொழிகளில் பெயர்க்கப்பட்டாயிற்று. இப்போது மேலும் 45 என்றால் ஐநாவின் அலுவல் மொழிகள் 80லும் இனி திருக்குறள் இருக்கும் என்பது உறுதியாகிறது. பைபிள் என்று சொல்லப்படுகிற விவிலியத்துக்கு அடுத்ததாக இருந்த திருக்குறள் இப்போது அதையும் தாண்டி உலகத்தின் எல்லா மொழிகளிலும் பேசப்பட இருக்கிறது என்பதை விட தமிழனுக்கு வேறு என்ன பெருமை வேண்டும்?